तमिलनाडु प्रेसिडेंट आनंदन जी यहाँ मौजूद सभी भाई बहन பொறுப்பாளருக்கும் முதலாக தமிழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக தன்னை அண்ணனை இழந்தது மாத்திரம் கிடையாது, இந்த சமூகத்திற்கு நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் இந்த சமூகத்திற்கு அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி அமர்ந்து கொண்டிருக்கின்ற அன்னையாரை பணியோடு வேண்டிக் கொண்டு ஒரு வார்த்தை கூறி வேண்டும் விடுகிறேன். அன்பு சகோதரா, உன்னிடத்தில் ஒன்றுமில்லை இழப்பதற்கு ஒரு உயிரை தவிர அந்த உயிர் இந்த சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லிட்டு போனாரு நம்முடைய சமத்துவத்தலைவர் ஆம்சாங்கன் அவர்கள். அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அனைவரும் இங்கு வந்து திரண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர்களே, 50 ஆண்டு காலமாக சுதந்திரம் கிடைத்து எத்தனையோ ஆட்சிகள் வந்திருக்கின்றது. அத்தனை ஆட்சிகள் வந்தும் இன்னும் கையேந்துகிற நிலைமையில் தான் இங்க இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களும், எம்பிசி மக்களும், எஸ்சி எஸ்டி மக்களும், அனைத்து சமூக மக்களும் இன்னும் நாம் அந்த அவல நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆகவே தான் தமிழகத்திலே நம்முடைய புரட்சி தலைவர் எழுச்சி நாயகன் ஒரு தாரக மந்திரத்தை நம்மிடம் சொல்லி சென்றிருக்கின்றார். என்னவென்று சொன்னால் எஸ்சிபிசி ஒற்றுமை, எஸ்சிபிசி ஒற்றுமை, எம்பிசி ஒற்றுமை, எம்பிசி ஒற்றுமை, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. நடக்காது இது நடக்காது, நடக்காது இது நடக்காது. திமுக ஆட்சி தமிழகத்தில் நடக்காது, திமுக ஆட்சி தமிழகத்தில் நடக்காது, நடக்காது இது நடக்காது, நடக்காது இது நடக்காது. தமிழகத்தில் அண்ணா திமுக ஆட்சி நடக்காது. ஏன் என்று சொன்னால் ஏனைப்படை தயாராகிவிட்டது. அண்ணன் ஆம்சாங்கன் உருவாக்கின லட்சக்கணக்கான இளைஞர்கள் இது பத்தி தட்டு முழுக்க ஒன்று திறந்து விட்டோம். தமிழக அரசு, இனி நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்ற உன்னுடைய மகனை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தயவு செய்து கைவிடுங்க. ஏன் என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக இந்த எஸ்சி மக்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் நீயும் உன் தகப்பனாரும் இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இனி அது தலித் மக்களுடைய ஓட்டுகளும் மாத்திரம் கிடையாது, எம்பிசி சகோதர ஓட்டையும் நீங்கள் வாங்க முடியாது. இன்னைக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பின்னாடி அணிதிரண்டு விட்டார்கள். எங்கள் அந்நியாருடைய கரத்தையும் தமிழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற வழக்கறிஞர் ஆனந்தனுடைய கரத்தையும் பலப்படுவதற்காக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து இயக்கங்களும் ஒன்று கூடிவிட்டோம். ஆகவே உங்களுடைய கனவு பலிக்காது. ஏனென்று சொன்னால் தமிழகத்தை நீங்கள் வேண்டுமென்றால் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆட்சியில் அமர்வதற்கு எடுத்து பாருங்க, பள்ளியூர் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு சேரி மக்களுடைய ஓட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் நீ வாங்கிக்கிறீங்க போய் பாருங்க. இந்த சமூக மக்கள் தான் உனக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்தில் உட்கார வைத்திருக்கிறாங்களே தவிர மற்றவங்களோட ஓட்டால நீங்க அதிகாரத்தில் உட்காரல. ஆகவே இனி நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். இனி தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தலித் அமைப்புகளும் சரி, தலித் இயக்கங்களும் சரி, எம்பிசி சகோதரரும் சரி, பிசி சமுதாயத்தை சகோதரரும் சரி, இன்னைக்கு வாக்குகள் எங்கே இருக்க போகுது என்று சொன்னால் எங்களுடைய சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஏனச்சினத்தை தான் எங்களுடைய ஓட்டுகளை நாங்க போட போறோம். அடுத்த தேர்தலை நாங்க யாருன்றதை உங்களுக்கு சொல்ல போறோம். உளவுத்துறையே, இங்க தமிழகத்தில் இருக்கின்ற உளவுத்துறையே போய் சொல்லுங்க. தமிழக முதல்வருக்கு நாங்க உலகத்தில் முதல்வருக்கு நன்றி சொல்லணும். இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு நன்றி சொல்லும், குறிப்பா காவல்துறைக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். இதெல்லாம் விட பெரிய ஒரு நன்றி சொன்னா இங்க இருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு நன்றி சொல்லும். என் அண்ணனை படுகொலை செய்கின்ற போது, என் அண்ணன் மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வருகின்ற போது, இந்த மக்களுக்கெல்லாம் படிப்பதற்கு பணம் கொடுத்து கல்லூரியில பல மாணவர்களை வழக்கறிஞராகவும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் ஆக்குறாரு. அப்பெல்லாம் எந்த மீடியாவும் போடல எங்க அண்ணன் பத்தி, எந்த மீடியாவும் எங்க அண்ணன் செஞ்ச நல்லதை பத்தி போடல. ஆனா மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக உயிர் தியாகம் செஞ்ச எங்களுடைய அண்ணனுடைய ஒவ்வொரு துளியும் இன்னைக்கு இந்திய முழுக்க மாத்திரமல்ல உலக நாடு முழுக்க போய் சேர்த்திருப்பது என்று சொன்னால் இங்க இருக்கின்ற பத்திரிகையாளர் தான். ஆக எங்கள் பகுஜன் சமாஜ் கட்சி உங்களுக்கு அத்தனை பேருக்கும், பத்திரிகையாளருக்கும், காவல்துறைக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். அந்த 3 நாளா காவல்துறை எங்களுக்கு அண்ணனை அடக்கம் பண்ற வரைக்கும் இன்ன வரைக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பு தான் கொடுத்துருக்காங்க. சில அதிகாரிகள் இடைஞ்சல் கொடுக்குறாங்க. இருப்பினும் நாங்கள் நம்புவது காவல்துறையை, நாங்கள் நம்புவது அரசாங்கத்தை. மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, நாங்கள் மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம்.
காலகாலமா வாழ்க 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 வாழ வைத்த சமூகம் இந்த சமூகம். உங்களை வாழ வைத்த சமூகம் இறக்க குணத்தோடும் சட்ட ரீதியாகவும் எங்களை திரும்பி பாருங்க. நாங்க பிச்சை கேட்கிறோம் உங்ககிட்ட. நாங்க பிச்சை கேட்பதற்கு எங்களை முட்டாளாக வளர்த்து விட்டு போகவில்லை. சட்டம் படித்த வல்லுநர்களை உருவாக்கிட்டு போயிருக்காங்க. நீங்க பாருங்க, எங்க அம்மா பாருங்க, என் தாய்மார்கள் அதிகமாக வந்ததில்லை, என் அக்கா தங்கச்சி வந்ததில்ல, குழந்தை குட்டியோட வந்ததில்லை, வயிறடிச்சு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு தமிழக முதல்வரே மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைக்கிறோம். இதுல தலையிட்டிருக்கின்ற அத்தனை குற்றவாளிகளும் நீங்க ஒரு நல்ல ஆட்சி, நல்ல தமிழக முதல்வர் என்று சொன்னால், தமிழ் குடியோட முதல்வர் என்று சொன்னால் அத்தனை பேரையும் தண்டிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அப்படி நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் எங்கள் அண்ணன் ஏனப்படியை உருவாக்கி வச்சுக்கிறாரு. சாதாரணமாக கிடையாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன போது தலித் மக்களுடைய இதயம் வெடிகிறது போன்றது. அது வெடித்தால் இந்த நாடே தூள் தூளாகிவிடும். ஏன்னா ஒரு அம்சங்களை தான் சதைச்சிங்க, ஒரு அம்சங்களை தான் நாங்க தொலைச்சிட்டோம். 1000 அம்சங்களை உருவாக்கிட்டு போயிருக்கிறார். நாங்க எதை பத்தி கவலைப்படல. உசுரிய மசருக்கு சமாளிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு போர்ப்படத்தை உருவாக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா உடனே ஒண்ணு சொல்லிட்டு போகிறார், என் பேர்லயே ஒரு வெப்பன்ஸ் இருக்கிறாங்க. நாங்க அடிக்கடி சொல்லுவோம் மத்தவங்கலாம், எந்த கட்சி இருந்தாலும் எந்த கட்சி ஸ்ட்ராங் கிடையாதுடா, பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்ட்ராங் அந்த கட்சி மட்டும் தமிழகத்தை ஸ்ட்ராங் தான் சொல்லுவாங்க. இப்ப இல்ல, எந்த நாள்ல சொல்லுவோம். என்னைக்குமே அண்ணனுடைய வளர்ப்பு யாரப்படை ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அடிக்கடி சொல்லுவார் ஒரு வார்த்தை, என் பேர்ல எல்லாம் சொல்லுவாங்க, என்ன பாசமா ஒரு பேரிட்டு கூப்பிடுவாங்க. நீங்க அவர் சொல்லிட்டு தெரிஞ்சுதான் சொன்னாரா தெரியல. நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க மூர்த்தில கொண்ட போது நானும் சாவடிக்கு போறீங்களா? என்ன மூர்த்தி என்ன பேச்ச கேளுங்க, பேச்சு கேளுங்கடா. காலமா நாம கையேந்தி வாங்குற மக்களா இருக்கிறோம். நான் உயிரிழக்கிறப்ப அதிகாரத்துல உட்கார வைக்கிறேன். உங்களை பாக்குறேன்டா. நான் பஞ்சாயத்து தலைவரை பார்க்கணும், நான் கவுன்சிலரை பார்க்கணும், நான் சேர்மனை பார்க்கணும், எம்எல்ஏ பார்க்கணும், எம்பியை பார்க்கணும்டா. அதிகாரத்துல நீங்க உட்கார்ந்த மாட்டோம்னா நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு போஸ்டர் போறதுனாலயோ பேனர் போறதுனாலயோ என்னை புகழ்ந்து பேசுறதுனாலயோ எனக்கு அதெல்லாம் கிடையாது. நீங்க அதிகாரத்துல உட்காரத்துக்கு நான் வேலைக்காரனா வேலை செய்யண்டா, நான் தலைவனா எனக்கு வேலை செய்யண்டா சொல்லி எங்க சொல்லி கொடுத்துருக்காரு. இது அன்பு உறவுகளே, உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், தயவு செஞ்சு அண்ணனுடைய எண்ணத்தை நாம் நிறைவேற்றுவோம். அண்ணனுடைய எண்ணம் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய எண்ணத்தை அந்த ஐயா காஞ்சிராமே நிறைவேற்றினாரு. காஞ்சிராமியோட எண்ணத்தை பகன்குமாரி மாயாவதி அம்மா நிறைவேற்றினாங்க. ஆம்சாங் அண்ணன் பகன்குமாரி மாயாவதி அம்மா எண்ணத்தை தமிழகத்தை அவர் நிறைவேற்றிருக்கிறாரு. ஆகவே இங்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. உங்களுக்குள்ள ஆம்சாங்கன் வந்திருக்கிறாரு. உங்களுக்குள்ள ஆம்சாங்கன் இங்கிலிருந்து உங்க உள்ளத்துக்கு இருக்கிறாரு. நாம இங்கிருந்து உறுதியேற்று கொண்டு நம்ம போவோம். அடுத்த தேர்தல்ல அண்ணா திமுக கிடையாது, திமுக கிடையாது, காங்கிரஸ் கிடையாது, பிஜேபி கிடையாது. தமிழகத்துல ஏன சின்னமா இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சி தான் இந்த கோட்டையை நோக்கி போக போறோம். அதுக்கு தயவு செஞ்சு நீங்க உறுதியேற்று போங்க. மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் தியாகம். நமக்கு காலம் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் அண்ணன். எல்லாருக்கும் 1000 வருஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஞானி தோன்றுவார் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து அப்படிதான் தோன்றார் சொன்னாங்க. புத்த பகவான் அப்படிதான் தோன்றார் சொன்னாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படிதான் தோன்றார் சொன்னாங்க. காஞ்சிராமே அப்படிதான் தோன்றார் சொன்னாங்க. பகன்குமாரி மாயாவதி அப்படிதான் தோன்றாங்க. நம்ம தமிழகத்துல தோன்ற எல்லா தலைவர்களோட ஒட்டுமொத்த சக்தி தான் அண்ணா ஆம்சாங்க. அப்படிப்பட்ட ஆம்சாங்க நாம தொலைச்சிருக்கிறோமே, இதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? அவர் சொல்லிட்டு போற இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். வா பிஎஸ்பிக்கு அண்ணனுக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவதற்காக வா சகோதரா பிஎஸ்பிக்கு வா. தாய்மார்களே, ஆட்சி அதிகாரத்திலே அந்நியாரை உட்கார வைப்பதற்காகவும் அந்த நாடுகளை உட்கார வைப்பதற்கும் வா பிஎஸ்பிக்கு, வா பிஎஸ்பிக்கு. உன்னிடத்தில் ஒன்றுமில்லை இழப்பதற்கு உன் உயிரை தவிர அந்த உயிர் இந்த சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடுவதே. நன்றி ஜெமி.
மிக அருமையான ஒரு உள்ளார்ந்த உணர்ச்சி மிக்க உரையை மைக்கேல் தாசன் அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து புரட்சிகரமான உரைகளை இங்கே பேச இருக்கிறார்கள். குறிப்பாக புரட்சிகர நடிகர் வீணா